الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد அன்பிற்கினிய மாணவ மாணவிகளே, இது துருசுல் லுகத்தில் அரபியா வகுப்பு. சென்ற வகுப்பில் முஅன்னஸ் பெண்பால் தொடர்பாக முக்கியமான சட்டங்களை நாம் பார்த்திருக்கிறோம். பெண்பால் என்று அறிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான அடையாளம் தா மர்பூத்தா இறுதியில் இருப்பது. முஅன்னஸுடைய இரண்டாவது வகை முஅன்னஸ் சிமாஇ என்கிற வகையில் அந்த தா மர்பூத்தா இல்லாவிட்டாலும் அரபு மக்கள் அதை முஅன்னஸாக தான் பயன்படுத்துகிறார்கள் என்கிற அடிப்படையில் நாமும் அதை பெண்பால் முஅன்னஸாக தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னோம். அதேபோல் முப்ததா முஅன்னஸாக இருந்தால் ஹபரும் முஅன்னஸாக இருக்க வேண்டும். முப்ததா முதக்கர் என்றால் ஹபரும் முதக்கராக இருக்க வேண்டும் என்பதையும் அஸ்மா இஷாரா கரீப் பஈதை நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைய வகுப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சில சட்டங்களை நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக இஸ்முல் இஷாரா வல் முஷார் இலைஹ். முதாஃப் இலை என்று சொல்வது போல் இஸ்மு இஷாரா முஷார் இலை என்று சொல்வார்கள். நாம் முதல் பாடத்தில் ஹாதா கிதாபுன் இது போன்ற பல வாக்கியங்களை படித்திருக்கிறோம். இதுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு புத்தகம். இது பெயர்ச்சொல் வாக்கியமா அல்லது வினைச்சொல் வாக்கியமா, வேர்பல் சென்டென்ஸா அல்லது நாமினல் சென்டென்ஸா என்று கேட்டால் இது ஒரு பெயர்ச்சொல் வாக்கியம். ஏனெனில் ஹாசா என்பது ஃபிஅல் அல்ல, இது ஒரு ஃபிஅல் அல்ல. வினைச்சொல் என்றால் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று ஏதாவது ஒரு செயலை சுட்டி காட்ட வேண்டும். இது செயல் அல்ல, எனவே இது ஒரு இசம். அந்த அடிப்படையில் இது ஜும்லத்து நிஸ்மியா. ஜும்லத்து நிஸ்மியா என்றால் அதில் முதல் பகுதி முப்ததா, இரண்டாம் பகுதி ஹபர் என்று சொன்னோம். ஹாதா கிதாபுன் இது ஒரு புத்தகம். முப்ததா பிளஸ் ஹபர் இரண்டும் சேர்ந்து ஒரு சென்டென்ஸ், ஜும்லத்துன் இஸ்மியா, ஒரு சென்டென்ஸ். அது இதே இந்த ஹாசாக்கு பிறகு வரக்கூடிய வார்த்தையில் அலிஃப்லாம் சேர்த்து விட்டால், அல் கிதாப், அல் கிதாபு என்று சேர்த்து விட்டால் ஹாதல் கிதாப் இது இஸ்மு இஷாரா, இது முஷாருன் இலைஹி என்று சொல்வார்கள். இஸ்மு இஷாரா முஷாருன் இலை இரண்டும் சேர்ந்து ஜும்லா சென்டென்ஸ் உருவாகிவிட்டதா என்று கேட்டால் இல்லை. இந்த இரண்டு சேர்ந்து சென்டென்ஸ் உருவாகவில்லை. மாறாக இந்த இரண்டும் சேர்ந்து முப்ததா. இதற்கு பிறகு நமக்கு ஹபர் தேவை. ஹபர் சொல்ல வேண்டும். அந்த ஹபர் சேர்ந்தால் மட்டுமே தான் ஒரு வாக்கியம் உருவாகும். எனவே ஹாசல் கிதாப் ஒரு சென்டென்ஸ் அல்ல. மாறாக ஹாதல் கிதாப் என்று சொன்னால் என்ன? இந்த புத்தகம், திஸ் புக் இஸ். இந்த புத்தகம் என்று சொல்லி நான் நிப்பாட்டி விட்டால் நீங்கள் கேட்பீர்களா இல்லையா? என்ன அந்த புத்தகத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஹாதல் கிதாப் இந்த புத்தகம் என்று சொல்லி நான் நிப்பாட்டி விட்டால் அடுத்து என்ன சொல்லுங்கள்? திஸ் புக் இஸ் என்று நான் சொல்லி நிப்பாட்டி விட்டால் என்ன அடுத்து சொல்லுங்கள்? டெல் என்று சொல்லி கேட்போமா இல்லையா? எனவே இது வாக்கியம் அல்ல. இந்த புத்தகம் புதியது, இந்த புத்தகம் பழையது, இந்த புத்தகம் பயனுள்ளது, இந்த புத்தகம் ஹாலிதுடையது, இந்த புத்தகம் என்னுடையது என்று ஏதாவது அடுத்து சொன்னால் மட்டுமே தான் வாக்கியம் முழுமை பெறும். எனவே ஹாதா என்கிற இஸ்மு இஷாராக்கு பிறகு கிதாபுன் என்று
நக்கீரா பயன்படுத்திவிட்டால் ஹாதா பிளஸ் கிதாப் இரண்டும் சேர்ந்து ஜும்லத்துன் இஸ்மியா ஒரு பெயர் சொல் வாக்கியம் உருவாகிவிடும். அதே ஹாதாவுக்கு பிறகு அலிஃப்லாம் போட்டுவிட்டால் மாரிஃபா அல் கிதாப் என்று சொல்லிவிட்டால் இந்த இரண்டும் சேர்ந்து வாக்கியம் அல்ல, இரண்டும் சேர்ந்து முப்ததா என்னும் இடத்தில் உண்டு. இப்போ அடுத்து நமக்கு ஹபர் தேவை. ஹபர் எங்கே? ஹபர் தேவை. எனவே ஹாசல் கிதாபு, அடுத்ததாக ஹபராக ஒரு வார்த்தை ஜதீதுன். இப்போதுதான் இது ஒரு ஜும்லா, ஒரு சென்டென்ஸ். ஹாதல் கிதாபு ஜதீதுன், இந்த புத்தகம் புதியது. ஹாதல் கிதாபு கதீமுன், இந்த புத்தகம் பழையது என்று அடுத்து ஹபர் கொண்டு வர வேண்டும். எனவே ஹாதாவுக்கு பிறகு ஹாசிஹிக்கு பிறகு அலிஃப்லாம் கொண்டு வந்துவிட்டால் இரண்டும் இணைந்து ஒரே வார்த்தை மாதிரி ஆகிவிடும், இரண்டும் சேர்ந்து முப்ததா. இதுதான் இஸ்மு இஷாரா முஷாருன் இலை. இதே பெண்பாலுக்காக நாம் பயன்படுத்தினால் உதாரணத்திற்கு இது ஒரு வண்டி, எப்படி சொல்வது? ஹாதிஹி சய்யாரத்துன். ஹாதிஹி முப்ததா, சய்யாரத்துன் ஹபர், இரண்டும் சேர்ந்து ஜும்லத்துன் இஸ்மியா. இதே ஹாதிஹிக்கு பிறகுள்ள இந்த வார்த்தைக்கு அலிஃப்லாம் போட்டுவிட்டால் ஹாதிஹிஸ் சய்யாரத்து, இது ஷம்சி எழுத்து சீன், எனவே ஷத்தா போட வேண்டும். ஹாதிஹிஸ் சய்யாரத்து என்று சொல்லிவிட்டால் இந்த வண்டி, இரண்டும் சேர்ந்துதான் முப்ததா. இப்போது அடுத்து நமக்கு ஹபர் தேவை. ஹாதிஹிஸ் சய்யாரத்து, இந்த வண்டி அழகானது. உதாரணத்திற்கு ஜமீலத்துன் என்று சொன்னால்தான் முப்ததா ஹபர், இது ஒரு வாக்கியம். இது இஸ்மு இஷாரா முஷாரு நிலை தொடர்பான சட்டம். அடுத்ததாக ஸர்ஃப், ஏற்கனவே இதை நாம் சொல்லியிருக்கிறோம். ஸர்ஃப் என்று சொன்னால் ஒரு இடத்தையோ நேரத்தையோ சுட்டி காட்டக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தைகளில் ஒன்று அமாம, அப்படிப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று ஹல்ஃப. அமாம என்று சொன்னால் இன் ஃப்ரண்ட், முன்னால். ஹல்ஃப என்றால் பின்னால். இந்த வார்த்தைகளை எப்போதும் ஃபத்ஹா கொடுத்து தான் பயன்படுத்த வேண்டும். இது ஒரு சட்டம். இது இடத்தை சுட்டி காட்டக்கூடிய வார்த்தைகள் ஃபத்ஹா கொடுத்து பயன்படுத்த வேண்டும். ஆம், இந்த வார்த்தைக்கு முன்னால் மின் என்று வந்துவிட்டால் மின் அமாமி, மின் வந்துவிட்டால் மின் ஹல்ஃபி என்று ஜர் கொடுக்கலாம். இல்லை என்றால் ஃபத்ஹா கொடுக்க வேண்டும். இது ஒரு சட்டம். அடுத்ததாக இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் அடுத்ததாக வரக்கூடிய வார்த்தை எப்போதும் முதாஃப் இலையாக இருக்கும். வீட்டுக்கு முன்னால் என்று சொல்வதாக இருந்தால் அமாம முன்னால், வீடு என்கிற வார்த்தை அல் பைத். வீட்டுக்கு முன்னால் என்று சொல்லும் பொழுது அமாமல் பைத். இந்த வார்த்தை முதாஃப் இலை, எனவே கஸ்ரா. அமாமல் பைத்தி முதாஃப் இலை, எனவே அல் பைத்தி என்று தான் சொல்ல வேண்டும், பைத்து என்று சொல்லக்கூடாது. இது ஸர்ஃப் தொடர்பான ஒரு சட்டம். ஏற்கனவே அதை நாம் சுட்டிக்காட்டி இருக்கிறோம். அடுத்ததாக இந்த பாடங்களில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சட்டம் இஸ்முன் மக்சூர் தொடர்பான சட்டம். இஸ்ம் மக்சூர் என்றால் என்ன? எந்த பெயர் சொல், எந்த இஸ்முக்கு இறுதியில் இந்த அலிஃப் வருமோ அல்லது இந்த அலிஃப் வருமோ. இது அலிஃபா என்று நீங்கள் யோசித்தால் ஆம், இது அலிஃப். இப்படி போட்டு 2 புள்ளி கீழே 2 புள்ளி வைத்தால்தான் அது யா. இதுதான் யா. கீழே 2 புள்ளி வைக்கவில்லை என்றால் இது அலிஃப்.
எனவே இந்த நார்மல் அலிஃப் அல்லது யா போன்ற அலிஃப், இந்த இரண்டு எழுத்துக்கள் கடைசியில் வந்தால் அந்த பெயர் சொல்லை இஸ்ம் மக்சூர் என்று சொல்வார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த அலிஃபுக்கு ஒரு உதாரணம் அம்ரீகா, அமெரிக்கா என்று சொல்வதற்கு அரபியில் ஃபத்தா உள்ளதால் மேலே எழுதுவது அம்ரீகா. இது நார்மல் அலிஃபை கொண்டு முடிவடையக்கூடிய ஒரு பெயர் சொல். எனவே இது இஸ்மு மக்சூர். சரி, இந்த அலிஃப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் மூசா, இதுவும் இஸ்மு மக்சூர். இந்த வார்த்தையை தனியாக நாம் இஸ்மு மக்சூர் என்று பெயர் கொடுத்து படிப்பதற்கான காரணம் என்ன என்று சொன்னால், நாம் ஒரு சட்டத்தை படித்திருக்கிறோம். ஒரு பெயர் சொல்லை நார்மலாக பொதுவாக உச்சரித்தால் என்ன செய்ய வேண்டும்? அல் பைத்து வம்மா கொடுத்து உச்சரிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். பேஷ் வம்மா கொடுத்து உச்சரிக்க வேண்டும். இதே இந்த வார்த்தைக்கு முன்னால் ஒரு ஹர்ஃபு ஜர் வந்துவிட்டால், இலா என்கிற வார்த்தை வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று படித்திருக்கிறோம்? கஸ்ரா தர வேண்டும், ஜேர் தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இலல் பைத்தி, இது நாம் படித்த ஒரு சட்டம். ஆனால் இதே இந்த இஸ்மு மக்சூர் வார்த்தையாக இருந்தால், உதாரணத்திற்கு மூசா, இந்த வார்த்தையில் இந்த கடைசி எழுத்தில் எந்த ஒரு குறியீடும் தெரியாது, ஜம்மாவும் தெரியாது, ஃபத்தாவும் தெரியாது, கஸ்ராவும் தெரியாது. கடைசி எழுத்து அந்த அலிஃபாக இருந்தால் 3 குறியீடுகளும் லம்மா, ஃபத்தா, கஸ்ரா, பேஷ், ஜபர், ஜேர் எதுவும் தெரியாது. எனவே அதை நார்மலாக எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நார்மலாக சொன்னாலும் இது மூசாதான், இதற்கு முன்னாடி இலா போட்டாலும் மூசாதான், இலா மூசா. அது சேஞ்ச் ஆவது போல் நமக்கு தெரியாது, அந்த குறியீடுகள் தென்படாது. நார்மலாக சொன்னால் அமெரிக்கா, இதுக்கு முன்னாடி இலா போட்டு விட்டாலும் இலா அமெரிக்கா, அதே அமெரிக்கா தான். எனவே இஸ்மு மக்சூருடைய சட்டம் என்ன? அதில் 3 குறியீடுகளும் தெரியாது, எல்லா நேரத்திலும் அது பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்கும். இதை தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஹர்ஃபு ஜருடைய சட்டத்தை நாம் படித்திருக்கிறோம். இலா வந்தால் அடுத்து கஸ்ரா தர வேண்டும். எனவே இந்த மாதிரியான இஸ்மு மக்சூருக்கு பிறகு கஸ்ரா இல்லாமல் நீங்கள் புத்தகத்தில் படிக்கும் பொழுது சந்தேகம் வரலாம், இது என்ன கஸ்ரா வரலையே? அதற்கு என்ன பதில்? இஸ்மு மக்சூரில் கஸ்ரா மட்டுமே கிடையாது, தம்மா, ஃபத்தா, கஸ்ரா 3மே தெரியாது என்பது சட்டம். அடுத்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான சட்டம் சிஃபத்துன் மௌசூஃப், சிஃபா மௌசூஃப் அல்லது நஅத் மன்ஊத் என்றும் சொல்வார்கள். இது தொடர்பான சட்டம். நஅத் மன்ஊத், சிஃபா மௌசூஃப். சில பேர் மௌசூஃப் சிஃபா அப்படின்னு சொல்வார்கள், மௌசூஃப் சிஃபா அல்லது சிஃபா மௌசூஃப், நஅத் மன்ஊத். இது தொடர்பான சட்டத்தை நாம் பார்க்கலாம். அரபியில் உள்ள வரிசைப்படி எழுதினாலே இன்ஷா அல்லாஹ் சிறந்தது. அந்த அடிப்படையில் மௌசூஃப் சிஃபா என்று எழுதி கொள்ளுங்கள். மற்றபடி அதை சிஃபா மௌசூஃப், நஅத் மன்ஊத் என்று சொல்வார்கள். மௌசூஃப் சிஃபா தொடர்பான சட்டம். மௌசூஃப் சிஃபா என்றால் என்ன? ஒரு விஷயத்தை குறித்து அதை வர்ணிக்கும் விதமாக, அதை குறித்து ஒரு தகவல்களை சொல்லும் விதமாக வர்ணனையை நாம் சேர்த்துக்கொள்வோம் இல்லையா? உதாரணத்திற்கு, இது ஒரு அழகான வீடு, இது ஒரு வீடு என்று சொல்லும்போது அந்த வீட்டை குறித்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் வர்ணிக்கவில்லை. அழகானதா, பெரியதா, சிறியதா என்று வர்ணிக்கவில்லை. ஆனால் இது ஒரு அழகான வீடு என்று சொல்லும் பொழுது அந்த அழகான என்கிற அந்த வார்த்தை அந்த வீட்டை வர்ணிக்கிறது. இது ஒரு புதிய வீடு, இங்கு புதிய என்கிற வார்த்தை அந்த வீட்டை வர்ணிக்கிறது. இது ஒரு பழைய வீடு,
பழைய என்கிற வார்த்தை அந்த வீட்டை வர்ணிக்கிறது. இவன் ஒரு மாணவன், இது பொதுவாக சொல்வது. இவன் ஒரு புத்திசாலி மாணவன் என்று சொன்னால் அந்த புத்திசாலி என்கிற அந்த வார்த்தை அந்த மாணவனை வர்ணிக்கிறது. இவன் ஒரு சோம்பேறி மாணவன் என்று சொன்னால் அந்த சோம்பேறி என்கிற வார்த்தை அந்த மாணவனை வர்ணிக்கிறது இல்லையா? இதுதான் மௌசூஃப் சிஃபா. யாரை நாம் வர்ணிக்கிறோமோ அது மௌசூஃப், வர்ணிக்கப்படும் நபர் அல்லது அந்த வர்ணிக்கப்படும் பொருள். மௌசூஃப் வர்ணிக்கக்கூடிய வார்த்தை சிஃபா. இதை ஆங்கிலத்தில் சொல்வதாக இருந்தால் சிஃபத் என்பதை அட்ஜெக்டிவ் என்று சொல்வார்கள் இல்லையா, அதுதான். இது நவுன், டிஸ்கிரைப்டு நவுன், வர்ணிக்கப்பட்ட வார்த்தை. இது வர்ணனை, பெயர் சொல் என்று சொல்லலாம். இதுதான் மௌசூஃப் சிஃபா. இதற்கு ஒரு உதாரணத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் சில சட்டங்களை இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ளலாம். உதாரணத்திற்கு பைத்துன் ஜமீலுன், பைத்துன் ஜமீலுன், அழகான வீடு. இங்கே நீங்கள் கவனிக்கலாம், முதாஃப் முதாஃப் இலையில் நாம் சொன்னது போல் தமிழ் உள்ள வார்த்தை அரபியில் இரண்டாவதாக சென்றுவிடும். தமிழில் இருக்கும் இரண்டாவது வார்த்தை அரபியில் முதலாவதாக வந்துவிடும் என்று சொல்லியிருந்தோம். இப்படி பார்த்தால் இது நம்பர் 1, இது நம்பர் 2. அரபியில் இப்படி ஆரம்பிப்போம், இது நம்பர் 1, இது நம்பர் 2. எனவே இங்கு அழகான என்கிற இந்த வார்த்தை முதல் வார்த்தை இங்கு இரண்டாவதாக சென்று விட்டது. இதில் உள்ள இரண்டாவது வார்த்தை இங்கு முதலாவதாக வந்துவிட்டது. எனவே இதை அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தமிழில் உள்ளதை அரபியில் மொழிபெயர்க்கும் பொழுது இரண்டாவது வார்த்தை முதலாவதாக, முதல் வார்த்தை இரண்டாவதாக சென்று விட வேண்டும். எனவே அழகான வீடு என்று சொன்னால் அழகான என்கிற வார்த்தை இரண்டாவது, வீடு என்கிற வார்த்தை முதலாவது. பைத் ஜமீல், இது முதலாவது விஷயம். எனவே பைத்துன் ஜமீலுன், ஒரு அழகான வீடு. ஒரு தன்வீன் இருக்கிறது, எனவே ஒரு அழகான வீடு. இதில் வர்ணிக்கப்பட்ட விஷயம் என்னது? வீடு. வீட்டை தான் நீங்கள் அழகானது, பெரியது, புதியது என்று சொல்கிறீர்கள். வீடுதான் வர்ணிக்கப்பட்டது. அதை வர்ணிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்திய வார்த்தை அழகான. எனவே இந்த வர்ணிக்கப்பட்ட இந்த வார்த்தையை தான் மௌசூஃப் என்று சொல்வோம். வர்ணிக்கக்கூடிய வார்த்தை, வர்ணனை, பெயர் சொல்லை தான் சிஃபா என்று சொல்வோம். இது அரபி பொறுத்தவரையில் முதலாவதாக வரக்கூடியது மௌசூஃப், அதை பின்தொடர்ந்து தான் சிஃபத் வரும். தமிழில் வர்ணனை, பெயர் சொல் முதலாவதாகவும் வர்ணிக்கப்பட்ட விஷயம் அடுத்ததாகவும் வருகிறது. இது ஒரு அடிப்படை விஷயம், இதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இது தொடர்பான மேலும் சில சட்டங்களை நீங்கள் குறித்து வைக்க வேண்டும். பைத்துன் ஜமீலுன், ஒரு அழகான வீடு. என்ன சட்டங்கள்? முதலாவது சட்டம், இந்த மௌசூஃப் முதக்கராக இருந்தால் சிஃபத்தும் முதக்கராக இருக்க வேண்டும். இது முன்னஸாக இருந்தால் சிஃபத்தும் முன்னஸாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு சய்யாரத்துன் என்று சொல்லிவிட்டால் ஜமீலுன் சொல்லக்கூடாது, தப்பு. மாறாக சய்யாரா முன்னஸ் மாதிரி இதுவும் முன்னஸ், ஜமீலத்துன். இது முன்னஸ், இதுவும் முன்னஸ். இது முதலாவது சட்டம். மௌசூஃப் சிஃபத் இரண்டுமே பாலினத்தில் ஒத்து போக வேண்டும். இது முதக்கர், இது முதக்கர், இது முன்னஸ், இது முன்னஸ். இது முதலாவது சட்டம். இரண்டாவது சட்டம் என்ன? இந்த குறியீடு பைத்துன் என்று நீங்கள் வம்மா கொடுத்தால்
இதற்கும் தம்மா கொடுக்க வேண்டும். இதை பைத்துன் என்று சொல்லிவிட்டு இதை ஜமீலின் சொல்ல முடியாது. இந்த குறியீடு மாறக்கூடாது. இரண்டுமே ஈக்குவலாக இருக்க வேண்டும். எனவே குறியீடு மாறக்கூடாது, குறியீடு சமமாக இருக்க வேண்டும். அதே நீங்கள் ஒரு இடத்தில் பைத்தன் என்று சொன்னால் இதை நீங்கள் ஜமீலன் என்று மாற்ற வேண்டும். சரி, இந்த பைத் என்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஃபீ வந்து விட்டால், ஒரு அழகான வீட்டில் என்று சொன்னால் ஃபீ பைத்தின், அப்படியே சிஃபத் ஜமீலின். எனவே குறியீடில் இரண்டு பேரும் ஒத்துப்போக வேண்டும். மௌசூஃப் அதை சிஃபத் பின்பற்ற வேண்டும். மூன்றாவது சட்டம் என்ன? மூன்றாவது சட்டம், இந்த மௌசூஃப் நக்கீராவாக இருந்தால் சிஃபத்தும் நக்கீராவாக இருக்க வேண்டும். மௌசூஃப் மாரிஃபாவாக இருந்தால் இதுவும் மாரிஃபாவாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு பைத்துன் நக்கீரா, தன்வீன் இருக்கிறது நக்கீரா, எனவே ஜமீலுன். இதே அல் பைத்து நமக்கு தெரிந்த ஒரு வீடு, அழகான வீடு என்று சொன்னால் அல் ஜமீலு என்று தான் சொல்ல வேண்டும். இது நக்கீரா என்றால் இதுவும் நக்கீரா, மௌசூஃப் மாரிஃபா என்றால் இதுவும் மாரிஃபா. இது மூன்றாவது சட்டம். நான்காவது சட்டம் என்ன? பைத்துன் ஜமீலுன். இந்த பைத் என்கிற வார்த்தை முஃப்ரதா, முசன்னாவா அல்லது ஜமாவா, ஒருமையா, இருமையா, பன்மையா, சிங்குலரா, டுவலா, ப்ளூரலா என்று கேட்டால் இது ஒருமை, சிங்குலர் வார்த்தை. பைத்துன் ஒரே ஒரு வீடு. எனவே இது ஒருமையாக இருந்தால் சிஃபத்தும் ஒருமையாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடங்களில் இருமை பன்மை தொடர்பாக படிப்போம். அப்படி இந்த மௌசூஃப் இருமையாக இருந்தால் இதுவும் இருமை, இது பன்மை என்றால் இதுவும் பன்மை. இதுதான் அடுத்த சட்டம். எனவே 4 முக்கியமான ஒரு அடிப்படை சட்டம் என்ன? தமிழிலிருந்து அரபி நீங்கள் மாற்றும் பொழுது இரண்டாவது வார்த்தை முதலாவது, முதலாவது வார்த்தை இரண்டாவதாக போட வேண்டும். இது அடிப்படை. அடுத்ததாக அரபி இலக்கணத்தில் மௌசூஃப் சிஃபத் தொடர்பாக 4 சட்டங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த சிஃபத், மௌசூஃபுக்கு பின்னால் வரக்கூடிய சிஃபத், அட்ஜெக்டிவ், வர்ணனை, பெயர்ச்சொல் என்பது தன்னுடைய மௌசூஃபை, வர்ணிக்கப்பட்ட மௌசூஃபை 4 விஷயத்தில் பின்பற்ற வேண்டும், தொடர வேண்டும். முதலாவது விஷயம் என்ன சொன்னோம்? பாலினம், ஜெண்டர். மௌசூஃப் முதக்கர் என்றால் சிஃபத் முதக்கர், மௌசூஃப் முன்னஸ் என்றால் சிஃபத் முன்னஸ். இரண்டாவது விஷயம் என்ன சொன்னோம்? குறியீடு, ஜம்மா, ஃபத்ஹா, கஸ்ரா சேமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக என்ன சொன்னோம்? மாரிஃபா, நக்கிரா என்கிற விஷயத்தில். நான்காவது நம்பர், அது ஒருமையா, ஒருமை என்று சொன்னால் இதுவும் ஒருமை. மௌசூஃப் இருமை என்று சொன்னால் சிஃபத்தும் இருமை, மௌசூஃப் பன்மை என்றால் இதுவும் பன்மை. இப்படி 4 விஷயத்தில் இந்த சிஃபத் மௌசூஃபை பின்பற்ற வேண்டும் என்பது சட்டம். இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்க்கலாம். அடுத்த பாடம் அத்தர்சு சாமின், 7வது பாடம், 8வது பாடம். அத்தர்சு சாமின், 8வது பாடம். ஹாதர் ரஜுலு தாஜிருன். இங்கு பாருங்கள், ஹாதா ரஜுலுன் என்று சொன்னால் சென்டென்ஸ் பூர்த்தியாகிவிடும். இவன் ஒரு மனிதன். அதில் நீங்கள் அப்படி அல்ல, ஹாதர் ரஜுலு அலிஃப்லாமை போட்டு ஹாசாவோடு அதை இணைத்து விட்டோம். இப்போது ஹாதர் ரஜுலு இரண்டும் சேர்ந்து முப்ததா, அதற்கு ஒரு ஹபரை நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஹாதர் ரஜுலு தாஜிருன், இந்த நபர் ஒரு வியாபாரி. வதாலிக ரஜுலு தபீபுன், இன்னும் அந்த நபர் ஒரு மருத்துவர். இஸ்மு தாஜிரி மஹ்மூதுன் வஸ்மு தபீபி சயீதுன். வியாபாரியின் பெயர் மஹ்மூத், இன்னும் மருத்துவரின் பெயர் சயீத். இங்கு பாருங்கள், இஸ்ம் ஆரம்பத்தில் வந்திருக்கிறது. அங்கு ஹம்சாவை உச்சரியுங்கள் இஸ்ம் என்று கஸ்ரா கொடுத்து.
ஆனால் தபீப் என்கிற வார்த்தைக்கு முன்னால் இசம், அதில் ஹம்சாவை உச்சரிக்க கூடாது. இரண்டில் அதுக்கு முன்னால் வாவ் வந்திருக்கிறது. இஸ்மு தாஜிரி மஹ்மூதுன் வஸ்மு தபீபி சயீதுன். ஹாதல் பைத்து லித்தாஜிரி, இந்த வீடு வியாபாரி உடையது. ஹாதல் பைத்து, இது ஒரு வீடு, அப்படி இல்லை, இந்த வீடு. லித்தாஜிரி, வியாபாரிக்கு சொந்தமானது அல்லது வியாபாரி உடையது. வதாலிகல் பைத்து லித்தபீபி, இன்னும் அந்த வீடு மருத்துவருடையது. பைத்து தாஜிரி அமாமல் மஸ்ஜிதி, வியாபாரியின் வீடு பள்ளிவாசலுக்கு முன்னால் இருக்கிறது. ஒபைத்து தபீபி ஹல்ஃபல் மதரசதி, இன்னும் டாக்டருடைய வீடு பள்ளிக்கூடத்திற்கு பின்னால், ஸ்கூலுக்கு பின்னால் இருக்கிறது. லிமன் ஹாதிஹி ஸையாரத்து வலிமன் தில்க, இந்த வண்டி யாருடையது, இன்னும் அது யாருடையது. ஹாதிஹி ஸையாரத்து லித்தபீபி வதில்க லித்தாஜிரி, இந்த வண்டி மருத்துவருடையது, இன்னும் அது, அதாவது அந்த வண்டி, இன்னும் அது வியாபாரியுடையது. ஹாதிஹி ஸையாரத்து மினல் யாபானி வதில்க மின் அம்ரிகா, இந்த கார், இந்த வண்டி ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறது. இந்த வண்டி ஜப்பானில் இருந்து வந்திருக்கிறது, அதாவது மேட் இன் ஜப்பான். இன்னும் அது அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறது. தமாரீன் பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கவும். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ், பாடத்தை பார்த்து அதற்கேற்ப பதிலை நீங்கள் எழுத வேண்டும். இரண்டாவது தம்பரீன், படி எழுது. ஹர்கத் கொடுத்து படிக்க வேண்டும், அதை ஹர்கத் கொடுத்து எழுதவும் வேண்டும். மூன்றாவது தம்பரீன், இக்ரஇல் மிசாலல் ஆதி ثم حول الجمل الآتية مثله. اقرأ المثال, ஏற்கனவே இதை நாம் படித்திருக்கிறோம். வரக்கூடிய உதாரணத்தை படி. read the following example. ثم, பிறகு, حول الجمل الآتية, வரக்கூடிய வாக்கியங்களை மாத்து. ஹவ்வில் என்றால் மாத்து, அதை மாற்றி அமை. then change the following sentences. மிஸ்லஹு என்றால் அதே போன்று. ஹாதா கிதாபுன், இது ஒரு வாக்கியம், இது ஒரு புத்தகம் என்பது ஒரு வாக்கியம். ஹாதல் கிதாபு என்பது வாக்கியம் அல்ல, அதற்கு ஒரு ஹபர் தேவை. எனவே லி முஹம்மதின், முஹம்மதுடையது. அதே போல் வரக்கூடிய வாக்கியங்களை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். நான்காவது தம்ரீன், இக்ரஇல் மிசாலல் ஆதி ثم كون أسئلة وأجوبة مثله. வரக்கூடிய உதாரணத்தை படி. read the following example. ثم كون أسئلة, பிறகு சில கேள்விகளை, وأجوبة, சில பதில்களை, مثله, அதே போல் உருவாக்கு. and then make some questions and answers like that. லிமன் ஹாதல் கிதாபு, இது கேள்வி. ஹாதல் கிதாபு லி முஹம்மதின், இது பதில். அதே போன்று கீழ் வரக்கூடிய படங்களை பார்த்து கேள்வி பதிலை உருவாக்க வேண்டும். ஐந்தாவது தம்ரீனில் எழுதுவது ஒன்றும் கிடையாது. கொடுக்கப்பட்ட விஷயத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அல் பைத்து பொதுவாக சொன்னால், அதை ஃபி வந்துவிட்டால் ஃபில் பைத்தி கசரா கொடுக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட தம்மாவோ கசராவோ ஃபத்ஹாவோ இஸ்மு மக்சூரில் தெரியாது. எனவே அல் முஸ்தஷ்ஃபா, இங்கு பாருங்கள், புள்ளி இல்லாத யா போன்ற அலிஃப், அது இஸ்மு மக்சூர். அது தம்மா ஃபத்தா கசரா எதுவும் தெரியாது. அதற்கு மேலும் சில உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தம்ரீன் படித்து ஹர்கத் கொடுத்து எழுத வேண்டும். ஆறாவது தம்ரீனும்
பார்த்து படிக்க வேண்டும். அங்கு ظرف சம்பந்தப்பட்ட விஷயத்தை கவனிக்க வேண்டும். அமாம خلف என்பது ظرف. பொதுவாக அதை படித்தால் خلف அமாம ஃபத்தா கொடுத்து தான் படிக்க வேண்டும். அதற்கு பின்னால் வரக்கூடிய வார்த்தை முதாஃப் இலை என்கிற அடிப்படையில் அவசியம் அதற்கு கஸ்ரா தர வேண்டும். அடுத்து புதிய வார்த்தைகள். அல் முஸ்தஷ்ஃபா என்று சொன்னால் ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. அல்மானியா என்று சொன்னால் ஜெர்மனி, ஜெர்மனி. இன்கல்தரா, இன்கல்தரா என்று சொன்னால் இங்கிலாந்து. சுவைசிரா என்று சொன்னால் சுவிட்சர்லாந்து. அடுத்த வரி அஸ்ஸிக்கீனு என்று சொன்னால் கத்தி, நைஃப். அஸ்ஸிக்கீனு. ஃபரன்சா என்று சொன்னால் பிரான்ஸ். அமாம முன்னால், ஹல்ஃப பின்னால். அடுத்த பாடம் அத்தர்சு தாசிஉ, 9வது பாடம். மன் ஹாதர் ரஜுலு, இந்த மனிதர் யார்? ஹுவ அப்பாசுன், அவன் அப்பாஸ். ஹுவ என்பது ஜமீர், அது முப்ததா. அப்பாஸ் என்பது ஹபர். அப்பாசுன் தாஜிருன், அப்பாஸ் ஒரு வியாபாரி. அப்பாசுன் தாஜிருன் என்பது மௌசூஃப் சிஃபத்தா என்று கேட்டால் இல்லை, மௌசூஃப் சிஃபத் இல்லை. மாறாக அது முப்ததா ஹபர். அப்பாஸ் முப்ததா, தாஜிருன் ஹபர். ஏன் அது மௌசூஃப் சிஃபத்தா இருக்கக்கூடாது என்று சொன்னால், அப்பாஸ் என்பது மாரிஃபாவா நக்கிராவா? அது ஒரு மாரிஃபா, எனில் ப்ராப்பர் நவுன். முஹம்மது, ஹாமித், ஹாலித், அப்பாஸ், ஆமினா, ஃபாத்திமா என்கிற மனிதர்களுக்கு, இடங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள், அந்த ப்ராப்பர் நவுன், குறிப்பிட்ட பெயர்கள் என்பது மாரிஃபா. அது தன்வீன் இருந்தாலும் சரி, அது மாரிஃபா தான். ஆனால் தாஜிருன் என்பது நக்கிரா. மௌசூஃப் சிஃபத் என்று சொன்னால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னோம். ஆனால் இங்கே அப்படி அல்ல. அப்பாஸ் என்பது மாரிஃபா, தாஜிர் என்பது நக்கிரா. எனவே அது மௌசூஃப் சிஃபத் இல்லை. மௌசூஃப் சிஃபத்தாக இருந்திருந்தால் அத்தாஜிரு அப்பாசுனி தாஜிரு என்று அப்பாஸ் எப்படி மாரிஃபாவோ, தாஜிர் என்கிற வார்த்தையும் அலிஃப்லாம் கொண்டு மாரிஃபாவாக அது வந்திருக்கும். எனவே அது மௌசூஃப் சிஃபத் இல்லை. அப்பாசுன் தாஜிருன், அப்பாஸ் ஒரு வியாபாரி, முப்ததா ஹபர். அடுத்து அப்பாசுன் தாஜிருன் கனியுன், அப்பாஸ் ஒரு செல்வந்த வியாபாரி, ஒரு பணக்கார வியாபாரி. இங்கு பாருங்கள், தாஜிருன் மௌசூஃப், கனியுன் அதுடைய சிஃபத். தாஜிருன், அந்த தாஜிரை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வர்ணனை என்னது? கனியுன், இது சிஃபத். தாஜிருன் ஃபகீருன், வேற வர்ணனை கூட வரலாம். தாஜிருன் அமீனுன், தாஜிருன் மஷ்ஹூருன். என்ன அர்த்தம்? தாஜிருன் கனியுன் என்று சொன்னால் பணக்கார வியாபாரி. அது தாஜிருன் ஃபகீருன் என்று சொன்னால் ஏழை வியாபாரி. தாஜிருன் அமீனுன் என்று சொன்னால் ஒரு நம்பகமான வியாபாரி. தாஜிருன் மஷ்ஹூருன் என்று சொன்னால் ஒரு பிரபலமான வியாபாரி. எனவே எந்த வர்ணனை வேண்டுமானாலும் வரலாம். எனவே தாஜிர் ஒரு மௌசூஃப், அதை வர்ணிக்கக்கூடிய வார்த்தை கனியுன் சிஃபத். அடுத்து ஹாமிதுன் முதர்ரிசுன், ஹாமித் ஒரு ஆசிரியர், இது முப்ததா ஹபர். அடுத்து ஹாமிதுன் முதர்ரிசுன் ஜதீதுன், ஹாமித் ஒரு புதிய ஆசிரியர். இங்கு முதர்ரிஸ் மௌசூஃப், ஜதீதுன் சிஃபத். அங்கு வேறு சிஃபத் கூட வரலாம். முதர்ரிசுன் கதீமுன், ஒரு பழைய ஆசிரியர். முதர்ரிசுன் கபீருன், ஒரு பெரிய ஆசிரியர். எனவே அந்த சிஃபத் என்பது மௌசூஃபை பின்பற்ற வேண்டும். ஆண்பால் பெண்பாலில், வம்மா ஃபதா கசரா என்கிற குறியீடுகளில், மாரிஃபா நக்கிராவில், அதேபோல் ஒருமை இருமை பன்மை என்கிற அந்த நம்பரில். சரி, அடுத்ததாக மாஹாசா, இது என்ன?
ஹாதா துஃபாஹுன், இது ஒரு ஆப்பிள் பழம். அத்துஃபாஹு ஃபாகிஹத்துன் லதீதத்துன், ஆப்பிள் பழம் ஒரு சுவையான பழம். ஃபாகிஹத்துன் மௌசூஃப், லதீதத்துன் சிஃபத். இங்கே நீங்கள் கவனிக்கலாம், ஃபாகிஹத்துன் பழம் என்கிற அந்த வார்த்தை ஒரு மோனஸ் வார்த்தை. எனவே அதுக்கு சிஃபத்தாக கொண்டு வந்தால் லதீதத்துன் என்று தான் சொல்ல வேண்டும், லதீதுன் என்று சொன்னால் தப்பு. அடுத்து மா தாலிக, அது என்ன? தாலிக உஸ்ஃபூருன், அது ஒரு குருவி. உஸ்ஃபூர் குருவி. அல் உஸ்ஃபூரு தாயிருன் ஸகீருன், குருவி ஒரு சிறிய பறவையாகும். இங்கு பாருங்கள், தாயிருன் மௌசூஃப், ஸகீருன் சிஃபத். அல் அரபியத்து லுகத்துன் சஹ்லத்துன், அரபி ஒரு இலகுவான மொழி. இங்கு பாருங்கள், லுகத்துன் மௌசூஃப், சஹலத்துன் அதுடைய சிஃபத். லுகத்துன் மோனஸாக இருக்கிறது, எனவே சஹலத்துனும் மோனஸாக இருக்கிறது. அல் அரபியத்து லுகத்துன் ஜமீலத்துன், அரபி ஒரு அழகான மொழி. அம்மாருன் தாலிபுன் முஜ்தஹிதுன், அம்மார் ஒரு முயற்சி செய்யும் மாணவன். இங்கு தாலிப் மௌசூஃப், முஜ்தஹிதுன் அதோடைய சிஃபத். வ மஹ்மூதுன் தாலிபுன் கஸ்லானு, இன்னும் மஹ்மூத் ஒரு சோம்பேறி மாணவன். இங்கு தாலிபுன் மௌசூஃப், கஸ்லானு சிஃபத். இங்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், தாலிபுனுக்கு தன்வீன் இருக்கிறது, கஸ்லானு அதுக்கு தன்வீன் இல்லையே என்று சொன்னால், குறியீடு தான் சேமாக இருக்க வேண்டும். சில சமயம் இப்படி தன்வீன் அல்லது தன்வீன் இல்லாமல் ஒரே ஒரு குறியீடு என்கிற வித்தியாசம் வரலாம். இந்த கஸ்லானு போன்ற வார்த்தைக்கு தன்வீன் எப்போதும் வராது. எப்படி பெண்களுடைய பெயர்கள் ஆமினா, ஃபாத்திமா என்கிற பெயர்களுக்கு தன்வீன் வராது என்று நாம் ஒரு சட்டத்தை சொன்னோமோ, அதே போல் கஸ்லானு என்கிற அந்த வார்த்தைக்கு எப்போதும் தன்வீன் வராது. எனவே தன்வீன் இல்லை. மற்றபடி குறியீடு ஒன்றுதான். மௌசூஃபுக்கும் வம்மா, இதுக்கும் வம்மா. இன்ஷா அல்லாஹ் இந்த கஸ்லானு போன்ற வார்த்தைகள் தொடர்பான சட்டங்களை நாம் கடைசி பாடங்களிலே தனியாக படிப்போம். அடுத்ததா, மன் அன்த, நீ யார்? அன தாலிபுன், நான் ஒரு மாணவன். அன்த தாலிபுன் ஜதீதுன், நீ ஒரு புதிய மாணவனா? இங்கு தாலிபுன் மௌசூஃப், ஜதீதுன் சிஃபத். நஅம் ஆம், அன தாலிபுன் ஜதீதுன், நான் ஒரு புதிய மாணவன். தமாரீன் பயிற்சிகள். முதல் பயிற்சி இக்ரா வக்துப், படி எழுது. இரண்டாவது பயிற்சி ضع في الفراغ في الجمل الآتية نعتا مناسبا. ضع என்றால் வை, في الفراغ காலி இடத்தில், في الجمل الآتية வரக்கூடிய வாக்கியங்களில், நஅத்தன் முனாசிபன். நஅத் என்றால் நாம் சொல்லியிருக்கிறோம் வர்ணனை பெயர் சொல், சிஃபத். முனாசிப் என்றால் பொருத்தமான. வரக்கூடிய வாக்கியங்களில் ஒரு பொருத்தமான வர்ணனை பெயர் சொல்லை காலி இடங்களில் வை. எனவே ஹதீஜத்துன் தாலிபத்துன், தாலிபத்துன் மௌசூஃப், அதற்கு ஒரு சிஃபத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும். உதாரணத்திற்கு ஹதீஜத்து தாலிபத்துன் முஜ்தஹிதத்துன், ஹதீஜா ஒரு முயற்சி செய்யும் மாணவி. இது போன்று அதை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். மூன்றாவது தம்ரீன் ضع في المكان الخالي في الجمل الآتية منعوتا مناسبا. வரக்கூடிய வாக்கியங்களில் காலி இடத்தில் ஒரு பொருத்தமான மன்ஊத்தை, அதாவது மௌசூஃபை வை. அல் அரபியத்து லுகத்துன் சஹ்லத்துன், அதுபோன்று. நான்காவது தம்ரீன் இக்ரா, படி. கஸ்லானு, ஜவ்ஆனு, அத்ஷானு, கத்பானு, மல்ஆனு எல்லாமே ஒரே மாதிரியான வார்த்தைகள். இதில் தன்வீன் வராது என்பது சட்டம். ஆமினத்து, ஃபாத்திமத்து போன்ற அந்த வார்த்தைகள் மாதிரி. கஸ்லானு என்று சொன்னால் சோம்பேறி. ஜவ்ஆனு என்று சொன்னால் பசித்தவன், ஹங்கிரி. அத்ஷானு தாகித்தவன், தேர்ஸ்டி. கத்பானு கோபம் உள்ளவன்.
ஆங்கிரி. மல் ஆனு நிரம்பிய, ஃபில்டு. அடுத்ததால் கலிமாத்துல் ஜதீதா புதிய வார்த்தைகள். அல்லுகத்து மொழி. ஷஹீருன் என்று சொன்னால் பிரபலமான, ஃபேமஸ். அல் மதீனத்து நகரம். அத்தாயிரு பறவை. அல் யௌம இன்று. அல் யௌம டுடே. கஸ்லானு லேசி. அதற்கடுத்த வார்த்தைகளை எல்லாம் நாம் மேலே குறிப்பிட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பாடத்தையும் படித்து ஒரு தம்ரீனையும் விடாமல் எழுதி பயிற்சி எடுக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.